விளையாட்டுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த விளையாட்டு வந்து எதுக்காக விளையாடுறது முன்னையே நம்ம என்ன பண்ணா, இந்த குமர பருவத்து மாணவர்களையும் முன்னையே நம்ம வந்து சரியான முறையில சொல்லணும். ஏதோ ஒரு நேர இந்த நேரம் போக்குவதற்காகவோ, பொழுதுபோக்கிற்காகவோ, இல்ல வந்து வேற ஏதாவது கற்றல் கற்பித்தலிருந்து தப்பிப்பதற்காகவோ, இல்ல அவர்கள் அன்றாட கடமைகளில் இருந்து நழுவுவதற்காகவோ என்பது இல்லாமல், இந்த விளையாட்டின் மூலம் என்னென்ன நன்னெறிகள், அந்த வேல்யூஸ் என்ன கொண்டு வரலாம், மாரல் வேல்யூஸ் என்ன கொண்டு வரலாம், பிசிக்கல் வேல்யூஸ் என்ன கொண்டு வரலாம், அந்த எத்திக்கல் என்ன கொண்டு வரலாங்கிறது நம்ம மாணவர்கள் வந்து சிறப்பாக நம்ம சொல்லணும். அதே போல வந்து நம்ம ஒரு ஆசிரியர் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மாணவர் வந்து செயல்படவில்லைன்னு சொல்லிச்சிங்களேன், அப்போ அந்த காரணமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, அது ஒரு குறைந்த மதிப்பெண்ணா இருக்கலாம். இல்ல ஒரு கற்றல் கற்பித்தல வந்து ஒரு ஆசிரியர் எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா ஆசிரியர் எதிர்பார்த்திருக்க மாணவன் வரல. ஒரு விளையாட்டுல வந்து எதிர்பார்த்திருப்பாங்க. அதிலயும் அவங்கள வரல. சோ இந்த மாதிரி இருக்கும்போது அவர்கள் வந்து என்ன பண்ண கடினமான சொற்களை பயன்படுத்தி உன்னை திட்டினார் நம்ம அப்படின்னு கூட இருக்கணும் வைக்கல. சோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு மாணவனுக்கு என்னென்ன மாற்றங்கள் மனசுல ஏற்படுகின்றது. அப்போ அவனுடைய செயல்பாடுகள் அந்த நேரத்தில் எப்படி இருந்தது. நீங்களா இருந்தேன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனா நமக்கு பேசினா உங்களுக்கு அது எப்படி இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நாம ஒரு பட்டியல் போட்டு அப்போ அதுல வந்து எது பாசிட்டிவ் அப்ரோச், எது நெகட்டிவ் அப்ரோச், எது நமக்கு தேவை, எது வந்து நமக்கு வந்து அந்த நெகட்டிவ் மூட்ல போகுதுங்கிறத நாம தெரிஞ்சு அங்கிருந்து நாம வந்து மீண்டு வர்றதுக்காக இந்த பயிற்சியை நாம செய்யலாம். அப்புறம் இந்த மனவெழுச்சி பாருங்க, இந்த எமோஷன் பில்டிங் மனவெழுச்சிங்கிறது பார்க்கும்போது, அதாவது இந்த எமோஷன் இந்த உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா, இந்த உணர்ச்சிகள் வந்து மேலோங்கி இருக்கின்ற அந்த நல்லா என்னன்னா அந்த நிலை, இந்த நனவு நிலையில வந்து இந்த மன எழுச்சி நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து நம்மளை வந்து பாதிக்காத அளவுக்கு மிக மிக அதிகமான அளவு பாதிக்காத அளவுக்கு அந்த மன எழுச்சி வந்து நம்ம எப்படி சீர்படுத்தலாம் என்பதையும் நம்ம இங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். குறிப்பாக பத்தி எங்கே வந்து இது வந்து நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுதுன்னா, சரியான சூழ்நிலையில் அங்கு அமையாமல் இருக்கும் பொழுது, அப்புறம் நம்மில வந்து தேவையான நம்பிக்கையோ இல்லாம இருக்கும்போது, அப்புறம் மகிழ்ச்சியான போன்ற மன உணர்ச்சிகளுடன் மனிதன் வந்து என்ன உள்ளுறுப்புகள் எல்லாமே என்னது, இதயமாகட்டும், வயிறு, குடல் எல்லாமே வந்து என்ன ஆகுன்னா, இந்த புலன் உணர்ச்சிகளும் கலந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த பங்கு கொள்கின்றன. நம்ம ஒரு ஒரு எமோஷனா இருக்கும்போது நம்ம நினைக்கிறோம், மைண்டுக்கு மட்டும்தான் சமாதானம் நினைக்கிறோம். ஆனா கோபம் வரும்போது ரொம்ப அதிகமா பாதிப்படுறதுனால நம்மளுடைய இதயம் இல்லையா? அப்போ கோபம் வரவர என்ன ஆகுன்னா, இதய துடிப்பு வந்து அவ்வளோ ஒரு படபடப்பு இருக்கும். அப்புறம் அது தகுந்த மாதிரி ஹார்மோன்ஸ், அட்ரினலின் ஒரு பயத்திலே அது வரும், கோபத்திலே அது வரும். அப்போ அந்த அட்ரினலின் வந்த உடனே அந்த சீரணம் இந்த குழல்கள் இது எல்லாமே இங்க பாதிக்க ஆரம்பிக்கும். இது ஒண்ணு. அப்புறம் கவலை. ரொம்ப நம்ம கவலையா இருக்கும்போது என்னன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் என்ன வரும்னா இந்த இந்த கவலை வந்து எங்க இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா, நம்முடைய அந்த நிபுணர்கள் வந்து கழுத்து பின்பகுதியில. அதனாலதான் கவலைகள் வந்து குடிக்கொண்ட என்னன்னா கழுத்தோட பின்பகுதி. இது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். இது என்ன கார்டிசோல்ங்கிற ஹார்மோன்ஸ் இங்க சொல்லுவாங்க. அப்போ அத நம்ம யாராவது நம்மளால முடியல வச்சுங்க, இமிடியேட்டா நம்ம என்ன பண்றோம், கழுத்தை வந்து கீழே தொங்க போட்டு கையில வந்து சப்போர்ட் கொடுத்து விரல வந்து அந்த நெத்தியில வந்து விரல சப்போர்ட் கொடுத்து நம்ம கீழே தொங்கிடுறோம். கழுத்து வந்து நம்மளை அறியாமலே என்ன கழுத்து வந்து கீழே தொங்க ஆரம்பிச்சிருது. அப்போ இந்த கவலையோட பிறப்பிடம் என்னன்னா, இருப்பிடம் வந்து எங்கன்னா அந்த பின் கழுத்து. அதோட ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ஹார்மோன் வந்து என்ன கார்டிசோல். அப்ப இது கார்டிசோல் வரும்போது எல்லாத்தையும் பாதிக்கும். ரத்த ஓட்டம் ஆரம்பித்து இதயத்துல ஆரம்பிச்சு ஒவ்வொரு நரம்பு நியூரான்ஸ் வந்து இருந்து பாதிக்கும். அப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அப்புறம் அது மட்டும் இல்லாம ஹாப்பினஸ், இதுவும் ஒரு மன எழுச்சி தான். இதுல வரும்போது என்னன்னா, இதுல வர சுரக்க ஹார்மோன் அப்படின்னா டோபமைன் அப்படின்ட்டு. இந்த டோபமைன் ஹார்மோன் வந்து இது வந்து ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவோம், செரட்டோனின் சொல்லுவோம். இது எல்லாமே என்ன அந்தந்த நேரத்துல சொல்லும்போது, அப்ப அடுத்த டைம்ல வந்து அவன் அந்த வேலை செய்யும்போது அவனுக்கு மகிழ்ச்சி வராது. ஏன்னா ஏற்கனவே அந்த வேலையை அவன் செஞ்சுட்டான். அதற்கான சந்தோஷத்தை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ ஒருத்தர் வந்து எக்ஸாம் எழுதுறாரு. பையன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அது வரைக்கும் ஒரு 50 மார்க்கே வாங்கிட்டு வந்த பையன் அந்த டெஸ்ட்ல வந்து என்னன்னு ஒரு 75 மார்க் வாங்கிடுறான். இப்போ 75 மார்க் வாங்கின உடனே அவனுக்கு அந்த நேரத்துல ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் வருது. நல்ல ஒரு சியர்ஃபுல்லான மூட்ல வர்றான். அதுக்கு வேண்டிய ஹார்மோன்ஸ் வந்து அந்த டோபமைன் வந்து அளவு வந்து செக்ரீட் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் அதே ஒரு எக்ஸாம் எழுதும்போது அதே ஒரு 75 வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி அவ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா. அந்த மகிழ்ச்சி வந்து அவனுக்கு அது முதல் முறையே இருக்காது. அந்த மகிழ்ச்சியை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை விட அதிகமாக தான் வந்து எதிர்பார்ப்பான். ஏன்னா 75 மார்க்கான கொஸ்டின்ஸுக்கான என்ன பண்ணா, இந்த சியர்ஃபுல் வந்து அவன் வந்து என்ஜாய் பண்ணிட்டான். அடுத்தது வந்து அவன் என்ன பண்ணுவான், என்ன ட்ரை பண்ணுவான், 75 இருந்து 80 எடுக்க ட்ரை பண்ணுவான். அவன் சரியான
அப்போ 80 வரும்போது எப்படி இருக்கும்? சரி 80 மார்க் வாங்கிட்டு எங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? என்ன டீச்சர்ஸ் எப்படி என்ன பாராட்டுவாங்க? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அந்த மாணவன் எடுக்கும்போது, அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ஒரு எமோஷன் வரும். அப்புறம் 80 எடுத்தவன் 85க்கு போவான். அப்புறம் 90 அப்ப 100 எடுத்து எப்படி இருக்கும்? அப்ப அது ஒரு கற்பனை ட்ரீம்ல போவான். இல்லையா? அந்த விசுவலைசேஷன் நம்ம சரியா சொல்லிக் குடுத்தாரு நிச்சயமா, அந்த மன எழுச்சியும் அவன் வந்து தாங்கக்கூடிய அளவுக்காக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம அவனுக்கு மன எழுச்சியோட உண்மையில ரெகுலேட் எப்படி அத நாம இங்க பார்க்கிறோம். அப்புறம் ஒண்ணும் இல்லாம இந்த குமர பருவத்தில வந்து இந்த மன எழுச்சிகள் வந்து என்னாகும்? அதிகரித்து காணப்படும். இது வந்து அதே அந்த பையன் வந்து இப்போ குமர பருவ ஃபார் எக்ஸாம்பிள் தான் இந்த 9த் ஸ்டாண்டர்ட்ல இந்த பையன் வந்து 100க்கு 100 வாங்கின அந்த வாங்கும்போது வந்த அந்த மன எழுச்சி, அவன் வந்து 10த் அதே நேரத்தில அந்த 10த் ஸ்டாண்டர்ட் போகும்போது, அதே மார்க் வாங்கும்போது அவனுக்கு அந்த அளவுக்கு அவனுக்கு இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவன் வந்து 100 அவுட் 100 வாங்கி அவன் பழகிட்டு இருக்கிறான். அதுக்கு வேண்டிய அந்த அத்தனை ஹார்மோன்ஸோட அந்த மன எழுச்சி எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணியிருக்கிறான். ஹேப்பி ஹார்மோன்ஸ் வந்து இந்த டோபமைனோட இதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கிறான். ஸோ 10த்ல வரப்போது இன்னும் அவன் அதிகமா பார்க்கிறபடியா, இதுல வந்து அவன் வந்து என்ன பண்ண அவரோட டிஸ்ட்ராக்ஷன் ஆகாது. அப்புறம் இது அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண எத்திக்கல் வேல்யூல போனோம். எப்படி ஒரு அன்பு செலுத்துதல், அதே மாரி ஒரு அச்சம், ஒரு பயமா இருக்கிறது, கோபப்படுதல் பாருங்க இது முக்கியமானது. கோபப்படுதல், பதற்றப்படுதல் போன்ற எல்லா மனவெழுச்சிகளும் அதிகரிக்கும் இந்த நேரத்துல. அப்புறம் குறைந்தும் மாறி மாறி வெளிப்படக்கூடிய பருவம் வந்து இப்பருவம். ஒரே மாதிரி மனவெழுச்சி இருக்காது. ஏன்னா அதே வந்து அந்த எமோஷன் வந்து ரெகுலேட் ஆயிரும். இப்ப எமோஷன் வந்து ரெகுலேட் வந்து நம்ம பெரியவர்களாலேயும் நம்மளால ஒரு ஒரு அடல்ட்டாலேயும் கூட பண்ண முடியாது. ஏன்னா அந்த நேரத்துல ரொம்ப நம்ம ஒவ்வொரு நேரம் எந்த நேரத்திலாமோ நம்ம அந்த மூட் ஸ்விங் எப்படி ஆகுதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாணவர்களுக்கு பொறுத்தளவுல அந்த ஒரே இதுல வந்து நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமா இருக்கும். அப்ப அதை வந்து நாம சரிப்படுத்தணும். அப்போ ஒரு நாள்ல பார்த்து பாருங்க, மிகுந்த உற்சாகமா இருப்பான். அப்ப அப்புறம் அதே சிறிது நேரத்துல என்ன ஆயிரும்? மன உளைச்சலுக்கு ஆட்பட்டு ஆர்வம் இல்லாம உட்கார்ந்து நிற்போம். ஏன்னா ஆர்வம் இல்ல பார்க்கலாம். அப்புறம் போக போக என்ன ஆகும்னா, உடல் இயக்க செயல்களும் அதிகரிக்கின்றன. மனக்கிளர்ச்சியாலும், சிந்தனையாலும் அடிக்கடி என்ன பண்ணுவான்? தாக்கப்படுவதாக அமைதியற்று காணப்படுகிறான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவனுக்கு என்ன வரும்னா, நுண்ணுணர்வு. இதுல வந்து நெறைய அவனுக்கு மிகுந்திருக்கும். அப்ப தற்பெருமை. இங்க தான் எல்லா விஷயமும் வரும். தற்பெருமை, அந்த செல்ஃப் எஸ்டீம் சுயமரி அவனுக்கு ஏன்னா இந்த நேரத்துல தான் ஈகோ வந்து நெறைய வேலை செய்யும். நம்ம அந்த நேரத்துல 2, 3 பசங்களுக்கு முன்னாடியோ, இல்ல ஒரு பப்ளிக்லயோ, இல்ல ஒரு அடல்ட்டா இருந்தேன்னா, ஐ மீன் குமர பருவத்துல அடாலசென்ட் இருந்தேன்னா பொண்ணுங்க முன்னாடியோ, இல்ல இந்த அந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து இந்த பாய்ஸுக்கும், இந்த ஆண்களுக்கு முன்னாடியோ, நம்ம ஏதோ ஒரு அவங்கள வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குடுக்கும்போது, இல்ல திட்டும்போது, அவர்களால் வந்து தாங்கிக்க முடியாது. நிச்சயமா அங்கே அதிகப்படியான அந்த எதிர்ப்பை வந்து அங்க ஆசிரியர்கள் மேலேயோ, இல்ல ஒரு பெற்றோர்கள் மேலேயோ, இல்ல ஒரு சமுதாயத்தில் யாராவது அவங்க செய்யும் போது, ஒரு சமுதாயத்தின் மேலேயோ அவங்களுக்கு வந்து என்ன வரும்னா, ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா, ஒரு அக்ரெசிவா அவங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதனால வந்து என்னன்னா, அவங்களுக்கு சுயமரியாதை அதிகமா இருக்கும். அப்புறம் தன்னுணர்வு. தன்னுணர்வு வந்து எல்லாமே எனக்கு ஒரு மிக அதிகமான இருக்கிற ஸ்டேஜ் ஆனதுனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதை ரொம்ப இந்த கண்ணாடி ஹேண்டில் பண்ற மாதிரி ரொம்ப பத்திரமா நம்ம ஹேண்டில் பண்றோம். அப்போ இதுல பாருங்க, இப்ப இதுல நேரம், காலம், பசி, கருது எல்லாவும் இத தாண்டி அவங்க வேலை செய்வாங்க. அவங்க நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டானா, ஆர்வம் ஆயிட்டானா, அவங்க வந்து இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அதற்கு தகுந்த மாரி உடலும் என்ன ஆகுது அவங்களுக்கு ஒத்துழைக்குது. மனமும் ஒத்துழைக்குது. அதிகப்படியான அவர்களுடைய அந்த அந்த அவுட்புட் அவங்களால வந்து எக்ஸ்டர்னல் எனர்ஜி அந்த வந்து அவங்களால வந்து குடுக்க முடியும். ஆனால் இவைகளுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டாலும் என்ன பண்ணுவாங்க? வெகுண்டு எழுவது அக்ரெசிவ் பிஹேவியர் வந்துரும். ஆனா இதுக்கு வந்து அவங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிக்காம நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள ஹேண்ட் பண்ணிட்டு போணும். அப்புறம் அடுத்தது வந்து பியர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒப்பார் குழு இருக்குது பாத்தீங்களா? இதுதான் சரியான முறையில் இருந்தேன்னா அந்த மாணவன் வாழ்க்கையில வெற்றி பெற்றுருவான். இந்த பியர் குரூப் அந்த குமர பருவத்துல ஏதோ ஒரு வகைத்துல அறியாமையோ இல்ல அறிந்தோ ஏதோ ஒரு தவறுல உட்பட்டனா அவங்களால நம்ம மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களை மாத்துறதுக்கு ரொம்ப 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 ஈடுபாடு நம்ம பண்ணணும். அப்போ இந்த பியர் குரூப்பால அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஈடுபாடு அதிகரிக்கும். நன்மை நிலை ஆராயாது, தீமை நிலை ஆராயாது. அவங்க வந்து வேண்டிய வேலையை வந்து ஒரு ஆசையில உந்துதல்ல வந்து செஞ்சிருவாங்க. அப்புறம் ஆசிரியர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அவங்களுக்கு அவர்கள் 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 என்ன நினைக்கிறார்களோ அது வந்து நடக்கவில்லை என்றும் போது, அவர்கள் நண்பர்கள் வந்து பாதிக்கப்படும் போது, இல்ல அவர்கள் பாதிக்கப்படும் போது, அவர்கள தோழிகளோ, தோழர்களோ பாதிக்கப்படும் போது, நிச்சயமா யாரா இருந்தாலும் சரி, ஆசிரியரா இருந்தாலும் கூட அவர்களை எதிர்த்து அவர்கள் வந்து பேசவும் அவங்க தயார் நிலையில தான் அவங்க இருப்பார்கள்.
அப்போ தன்னை ஒரு குழந்தையாக வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அவங்க வந்து கன்சிடர் பண்ண விரும்புறதில்லை. நம்ம நினைக்கிறோம் அது வரைக்கும் நம்ம கூட இருந்த பையன் நம்மள ஒரு குழந்தைத்தனத்துல நம்ம பண்ணிட்டான், பரவாயில்ல சொல்லி நம்மளும் குழந்தை மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணனா அது வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதே போல என்ன ஆகுதுன்னா மற்றவங்களோட தன்னை முதிர்ந்தோருக்கு சமமாக மதித்து நடத்தப்பட வேண்டும் என்று அவங்களோட எண்ணமா இருக்குது. அதெல்லாம் நீங்க பாத்துங்க எல்லாமே. அதாவது ஒரு அடோலசன்ஸ் இருந்தானா ஒரு குமர பருவத்துல அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லும் போது அவர்கள் குழந்தைத்தனமா நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர்கள் அதை வந்து விரும்புறதில்லை. அவர்கள் குமர பருவத்தை தாண்டி ஒரு பெரிய ஒரு மனிதர் எந்த அளவுக்கு வந்து நம்ம அவர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையுடன் நம்ம அவர்களுடன் நம்ம வந்து விரும்புறோமோ அதே போல அந்த நடத்தை வந்து அவங்களும் விரும்புறாங்க. அப்புறம் இதுல சிலர் என்னாகுன்னா பெற்றோர் கட்டுப்பாட்டை முறிந்து கொள்ளவும் கூடும். பொதுவாக குமர பருவத்தில் என்ன பண்ணுவாங்க, அதிகாரம் செலுத்துபவர்களை முழு வீழ்ச்சியும் எதிர்ப்பார். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நான் ஒரு வீடு இருக்குதுன்னா அந்த வீட்டுல வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கல, அங்கே அப்பா அம்மா எல்லாமே இவனோட பையனை தெரிஞ்சுட்டு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. பையனை வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அங்க இருக்கிற ஒரு மாமாவோ இல்ல வேற சொந்தக்காரங்களோ இல்ல ஒரு சித்தப்பா பெரியப்பா யாராவது அவங்க வந்து ஒரு பசங்களை வந்து ஐயோ இவ இப்படி போனானா இவனோட வாழ்க்கை நாளைக்கு என்ன ஆகுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பயத்துல ஒரு படபடப்புல ஒரு பதட்டத்துல ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லும் போது அது வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸாவோ இல்லை டிஸ்கரேஜ் பண்ண வார்த்தைகள் இருக்கும்போது இம்மீடியட்டா என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்துல ஒரு வயலண்டா பிஹேவ் பண்ணது கூட அவங்க தயங்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஒழுக்கம் ஆரம்பத்தில் பார்க்க முடியாது இல்லையா, ஒழுக்கம் அதிகாரத்தை வந்து என்ன முறையாக பயன்படுத்துதல் போன்றவற்றை சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு காணப்படும் இடங்களில் கூட இப்ப கையூட்டு பெறுதல் தவறான செயல்களில் இவர்கள் என்ன பண்ணுவாங்க, தம் எதிர்ப்பையும் வன்முறையும் வெளிப்படுத்துகின்றனர். அது அந்த நேரத்தில் அவர்களுக்கு இந்த சமுதாயத்துல வந்து என்னென்னலாம் ஒரு எத்திக்கல் இல்லாம ஒரு மாரல் வேல்யூஸ் இல்லாம செயல்பாடுகள் நடக்குதோ அந்த நேரத்துல இந்த மாணவர்கள் இந்த மாணவிகள் வந்து குமரப்பருவத்தில் இருக்கிறவர்கள் வந்து நிச்சயமா அவர்களை வந்து இது வந்து எதிர்த்து நிற்பாங்க, கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இயற்கையிலே அவங்களுக்கு என்ன அது வந்து நல்லது பண்ணணுங்கிற அந்த ஆர்வம் வந்து அவங்களுக்கு ஒரு எமோஷனலா அங்க இருக்கிறாங்க. அது வந்து இந்த இந்த சமுதாயத்தோட நடைமுறைகளோ இல்ல அந்த அவர்கள் சார்ந்த ஒரு அலுவலகமாகட்டும் இல்ல சார்ந்த ஒரு கம்பெனி ஆகட்டும் ஆர்கனைசேஷன் ஆகட்டும் அதோட நடைமுறைகள் தெரிந்திருந்தாலும் கூட அந்த இவர்களுக்கு தவறு என்று கண்ணிப்பட்டால் இமீடியட்டா வந்து அதுக்கு வேண்டிய ஒரு ஒரு ரியாக்ஷன் வந்து அவங்க கொடுக்கதான் செய்யறாங்க. அப்புறம் இதுல என்ன குறிப்பு கொடுத்திருக்கா பாருங்க, இந்த செயல்பாடு 3 நாள் இருக்குது இல்லையா, அப்போ இதுல வந்து மாணவர்களோட கட்டுதல்ல அவங்க ஏதாவது வித்தியாசம் இருக்குதான்னு கேட்கறாங்க. நீங்க இதை வந்து நீங்க யோசனை பண்ணி நீங்க வந்து உங்களுடைய இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எடுத்து வைங்க. அடுத்து நீங்க பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து நான் பார்க்கறது சமூக நடத்தை வளர்ச்சி. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் சமூக நடத்தை வளர்ச்சி அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்ன முந்தைய முக்தி பருவம் அடைதலும் அப்புறம் பிந்தி இது இது வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து இந்த வீடியோவில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட கண்டினியூட்டி வந்து நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் அவர் சேனல் சைட், நீங்க யார் யாருக்கெல்லாம் நம்ம இந்த வீடியோ தேவைப்படுதோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிச்சயமா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கும்போது அங்க இருக்கிற அத்தனை பாயிண்ட்ஸுமே இது வந்து நீங்க பல புத்தகங்கள் படிப்பதற்கு சமமா நீங்க இருக்குது. குறிப்பா பார்த்தோன்னா உளவியல் பட பொறுத்தளவுல இந்த மாதிரி புத்தகம் வந்து ஷார்ட்டா இப்போ டிஎன் டெட்ல கொடுக்குற அந்த உளவியல் புக்கு வந்து இந்த இதில் ஷார்ட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஃபுல் கான்டென்ட்டோ ஃபுல் சிலபஸ் அங்கே கொடுக்கல, எல்லாமே சம்மரி மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம தான் அதை எக்ஸ்டென்சிவ் பண்ணி படிச்சுக்கணும். இதில் வந்து ஃபுல் ஃபுல் ஹோல் போர்ஷனை கொடுத்துருக்குறோம். இதில் வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் ஓரளவு ரீகால் பண்ண போது நிச்சயமா நாளைக்கு நீங்க எக்ஸாம் நேரத்தில் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், we will see the next video. Up to that, we will bye. Anand Kumar, thank you once again.